30 டே ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோர்ஸ். இந்த கோர்ஸை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ண போகிறோம். நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி பயன்படுத்துறது உங்கள் டே டு லைஃப்பில், ஏன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய வீடியோ இருக்குது. உங்களுக்கு என்ன தேவை, எப்படி பயன்படுத்தணும், எந்த டைமிங்கில் பயன்படுத்தணும், இது எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. ஒரு கன்சிஸ்டண்ட்டாக எப்படி ட்ரை பண்ணுறது எல்லாமே இந்த கோர்ஸில் கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும். இது ஃபுல்லாக ஃப்ரீ தான். ஸோ அதுக்கு முன்னாடி லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை ஃப்ரீ கவுன்சிலிங் வேணும், கிளாஸஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கோர்ஸில் உங்களுக்கு டே 1லேருந்து டே 30 வரைக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு ஒரு வீடியோவாக அப்டேட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து எப்படி மெத்தட்ஸை பயன்படுத்துறது, இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது, எந்த டைமிங்கில் எழுதணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு எதுவுமே தெரியல. எல்லாமே குட்டி குட்டி வீடியோஸ் தான். உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸோடு வரும். இது அப்படியே பர்ஃபெக்டாக கண்ணை மூடிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் லைஃப்பில் எல்லாமே நடந்துடும். ஏன்னா சில பேர் விஷுவல் பண்ணால் மட்டும் போதும்னு சொல்கிறாங்க, சில பேர் அஃபர்மேஷன் பண்ணால் மட்டும் போதும்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம நேற்றே ஒரு வீடியோவில் போட்டிருப்போம், லா ஆஃப் வைப்ரேஷன். நம்ம வைப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஆசைப்படுற எல்லாத்தையும் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுங்கிறதா இந்த கோர்ஸு. அந்த வைப்ரேஷனை ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா சில பேர்லாம் எந்த மெத்தடுமே யூஸ் பண்ண மாட்டாங்க, சும்மா இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே நடக்கும். எப்படி ஏன்னா அவங்க அந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்க, அந்த வைப்ரேஷனுக்கு அலைன் ஆகி இருப்பாங்க. ஸோ நம்மளும் அந்த வைப்ரேஷனை எப்படி நம்ம ஷிஃப்ட் பண்ணுறது, அதை தான் இந்த 30 days கோர்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாளையிலேருந்து டே 1 பார்க்கலாம். நான் ஒரு வீடியோவாக டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன். நீங்கள் தனியாக இருக்க டைமில், உங்களுக்கு ஃப்ரீ டைமில் அந்த வீடியோவை பார்த்து நோட்ஸ் எழுதி வச்சு அதை நெக்ஸ்ட் டே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நாளைக்கு அதை பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி அந்த வீடியோவை பார்த்து அந்த வீடியோவில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணும்போது, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஏதாவது ஒரு பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு கரெக்டாக அதை எப்படி பண்ணணும்னு தெரியாமல் போய்டும். ஸோ இது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணணுன்னா ஒரே ஒரு டிப்பு, இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைங்க. இது பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்கள் ஸ்கிப் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. நாளைக்கு பண்ணலாம், நாளை கழிச்சு பண்ணலான்னு. இல்லை, இந்த ஒர்க்கு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, நான் கண்டிப்பாக அது முக்கியமானது, இதை பண்ணியே ஆகணும் இன்றைக்கி, இந்த மெத்தட், அந்த ப்ராக்டிஸ் அப்படின்னு நீங்கள் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு டே 1ல் பார்க்கலாம். தேங்க்யூ யூனிவர்ஸ்.